கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிற இந்த 2 பேன்ஸை போட்டு எடுத்துக்கலாம். இது பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு. இதுக்கு மேலே வினிகரை வந்து நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். இதுக்கு அளவெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அந்த வினிகர் ஊற்றுனதுக்கு மேலேயே இந்த பேக்கிங் சோடா போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நுர பொங்கும். இதுக்கு மேலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவு டிடர்ஜென்ட் பவுடரையும் சேர்த்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம ராத்திரி தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நம்ம எடுத்து பார்க்கலாம். கருப்பா இருக்கிற அந்த அடர்த்தியான கரையெல்லாம் லகுவா இருக்கும். இரும்பு நாரை வச்சு தேய்ச்சி கொடுத்தாலே அப்படியே ஈஸியா நமக்கு அது ரிமூவ் ஆகி வந்துடும். இனிமே இந்த வீடியோ டீட்டெயிலா தெரியணும்னா கம்யூனிட்டி செக்ஷன்ல லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வினிகர், பேக்கிங் சோடா, டிடர்ஜென்ட் பவுடர் இதுக்கெல்லாம் அளவுகள் எல்லாம் இல்லை. 3 ஸ்பூன் வரைக்கும் நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். எல்லா சமையல் வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராத்திரி நீங்க ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்த நாள் நல்லாவே ஊறி இருக்கும். நீங்க ஈஸியா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்க எந்த அளவுக்கு கிளீன் ஆகி வந்திருக்குன்னு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.